வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை சிக்கல்களும் தீர்வுகளும். மகிரி சொல்வது, கவலை இல்லாத மனிதன் உலகில் உண்டு, ஆனால் சிக்கல் இல்லாத மனிதன் என்று யாருமே இல்லை என்று மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் கவலைகள் ஒழித்தல் அப்படின்னு சொன்னாங்க, சிக்கல் ஒழித்தல் அப்படின்னு மகிழ்ச்சி கொடுக்கல. ஏன்னா உடலும் உயிரும் இணைந்ததே ஒரு சிக்கல் தான். ஆனால் இந்த சிக்கலிலிருந்து கிடைப்பது தான் மற்ற எல்லா சிக்கல்களும். மரணம் என்ற ஒரு நிகழ்விலே ஒரு மனிதனுடைய எல்லா சிக்கல்களும் தீர்ந்து விடுகின்றன. ஆனால் வாழும் காலத்தில் சிக்கல் இல்லாமல் வாழ்வதற்கு மகிழ்ச்சி உலக சமாதானம் அப்படிங்கிற நூலில் பல வகையான திட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு கவியில் சொல்கிறாங்க, உலக மக்கள் சிக்கல்கள் துன்பம் தீர ஒரு உயர்ந்த வாழ்க்கை நெறி வகுத்துள்ளேன். அந்த கவிதையில் கவனித்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள்ங்கிறது புளூரலில் சொல்லியிருப்பார். ஆனால் துன்பங்கிறது ஒன்று தான். சிக்கல்கள் பல இருக்கும், ஆனால் துன்பங்கிறது சிங்குலரில் சொல்லியிருப்பார். ஸோ உலக மக்கள் சிக்கல்கள் துன்பம் தீர ஒரு உயர்ந்த வாழ்க்கை நெறி வகுத்துள்ளேன். திட்டமிட்டு பரப்புகின்றேன் ஆன்மீக தொண்டின் மூலம். நன்மை என்று கருதுவோரே இதில் இணைய வேண்டும். நாட்டம் இல்லார் இச்சங்கம் சேர வேண்டாம். உலக நல தொண்டருக்கு உடனிருந்தே உயிர் போக்கும் அநீதியும் தொடர வேண்டாம். இது மகிழ்ச்சியுடைய கவி. இப்போ உலக மக்கள் சிக்கல்கள் தீர்வதற்கு என்னென்ன வழி மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, முதல்ல குழந்தை வளர்ப்பு. அதை பற்றி சொல்லும் பொழுது, பெற்றவர்களே பிள்ளைகளை வளர்ப்பதனால தான் நாட்டில் ஜாதி, மதம், இனம், மொழி, செல்வம், வறுமை எல்லாமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. இப்போ நம்ம பணக்காரர்னா, நம்ம அப்பா அம்மா பணக்காரன்னா நம்மளும் பறக்கும்போதே பணக்காரர். நம்ம அப்பா அம்மா ஏழையாருன்னா நம்மளும் ஏழை. அவங்களோட சொத்து என்னவோ அதுதான் நமக்கு இருக்கு. ஸோ குழந்தைகள் அப்படிங்கிறது மக்களுக்கு எதனால் தேவைப்படுதுன்னா 3 காரணங்களால் தேவைப்படுது. ஒன்று, இந்த சமுதாயம் நம்மளை குறை சொல்லிவிடக்கூடாது. தனக்கு குழந்தை இல்லைன்னு குறை சொல்லிவிடக்கூடாது. அது நம்ம நாட்டில் தான் இந்த பிரச்சனை, ஃபாரினில் அந்த பிரச்சனை கிடையாது. 2வது பிரச்சனை என்னென்னா, எனக்கு வயசான என்னை யார் பார்த்துக்குவா, அப்போ என்னுடைய பிள்ளைகள்னால் என்னை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்போ எனக்கு வயசானா என்னை யார் பார்த்துக்குவா. 3வது, என்னுடைய சொத்துக்களை நான் யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறது. நான் இப்படியே விட்டுட்டா சொந்தக்காரன் யாராச்சும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த 3 விஷயத்தை பாதுகாப்புக்காக தான் குழந்தைகள் தேவைப்படுறாங்க. ஆனால் அந்த குழந்தைகள் நாம் வளர்ப்பதனால தான் நம்ம வீட்டில் ஒரு மொழி பேசுகிறோம், தமிழ் வெளியில் ஒரு மொழி பேசுகிறோம். அப்போது மொழி பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா அம்மா நமக்கு இந்த மொழியை சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன ஜாதி நமக்கு தெரியும். அப்போ அந்த ஜாதி நம்ம அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு பிரச்சனை வருதுன்னா என்னென்னா, அந்தந்த பிள்ளைகள் அவங்க அப்பா அம்மா வளர்க்குறாங்க. நம்ம ஜாதி இது, நம்முடைய மொழி இது, நம்முடைய இனம் இது, நம்முடைய நாடு இது அப்படின்னு சொல்லி வளர்க்கறனால தான் இந்த நாடுகளுக்கு இடையிலும், ஜாதிகளுக்கு இடையிலும், மதங்களுக்கு இடையில எல்லா பிரச்சனை வருது. ஒரு இந்து முஸ்லீம் சண்டை போட்டுக்கிறான்னா அவன் இந்துன்னு அவனுக்கு எப்படி தெரியும், அவனுக்கு முஸ்லீம்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுடைய அப்பா அம்மா வளர்ப்பதனால தான். அப்போ குழந்தை வளர்ப்பு தான் சமுதாயத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கு அடிப்படையான காரணம். அப்போது அறிஞருக்கு தான் குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்க. அந்த உலக சமாதான புக்கை முழுசாக படித்து பார்த்தா தான் நமக்கு இது புரியும். அதில் பெற்றவர்களிடம் பிள்ளைகளை அறிஞர்கள் எடுத்து 50 வயதை கடந்த தம்பதிகள் எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யார் தன்னுடைய பிள்ளைகளை பெண்கள் எப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதனால் மகிழ்ச்சி சொன்னால், மனவளக்கலையிலேயே நல்ல முதிர்ச்சி பெற்ற நல்ல பெருந்தகமை பெற்ற அன்பர்கள் தானாக கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் ப்ளஸ் ஆதரவற்ற குழந்தைகள் இவர்களெல்லாம் எடுத்து ஊரக ஆட்சி அந்த அரசாங்க மனதை எடுத்து வளர்த்து அவர்களை ரோல் மாடலாக ஆக்கி சமுதாயத்தில் உருவாக்கி காட்டி அவர்களை பார்த்து மற்ற மக்கள் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளை தானே வளர்ப்பது நாகரிகம் அல்ல என்று கருதும்படியான ஒரு கலாச்சார புரட்சி வரும் அப்படிங்கிறது. இன்றைக்கி நம்ம இதை கேட்கும் பொழுது கதை மாதிரி இருக்கும். நம்ம மனசுக்குள்ளே அது என்னைக்கோ தானே வரப்போகுது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அது வருமா வரப்பில்லை நம்ம நினைப்போம். இதெல்லாம் மகிழ்ச்சி தன்னுடைய திட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, நான் இப்படிலாம் எழுதியிருக்கேன், என்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. பெரும் புரட்சிகரமான இத்திட்டத்தை பித்தன் எவனோ எழுதிவிட்டான் என்று துரும்பளவாய் மதித்து கேலி பேசுவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அரசு ஓருலக ஆட்சிக்கு கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிக்கல்கள் தீரும் அப்படிங்கிறது. அப்போ அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பொதுவான முகாமில் வளர்த்து 18 வயசு வரைக்கும் அவர்கள் ஆளாக்கி அதுக்கப்புறம் திருமணம் செய்து வைத்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் ஒரு கேம்பில் அவங்க இருக்க முடியும். அதுக்கடுத்து 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க. இப்படியெல்லாம் எழுதியிருப்பேன். இந்த இடத்துல அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தாலும் ஊரக ஆட்சிக்கிட்ட கொடுத்துடணும். அப்போ பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற தொடர்பே துண்டிக்கப்படும். அப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன, ஐயோ நம்ம மனசு பாலைவனம் மாதிரி ஆகிருமே, பாசம்ங்கிறது இருக்காதா அப்படின்னு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி இதில் எழுதியிருப்பாங்க. ஒரு ஆடு மாடு கூட தன்னுடைய குட்டிகளை தானே அதை வளர்க்குது அப்படின்லாம் சொல்லி இதை தடுக்க பார்ப்பாங்க. ஆனால் அவருடைய அறிவு நிலை வேறு, மனிதனுடைய அறிவு நிலை வேறு. சிக்கல்கள் துன்பம் தீர்வதற்கு பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்தால் மட்டும்தான், ஊரக காட்சி கொடுத்தா மட்டும்தான் எல்லா சிக்கல்களும் தீர்க்க முடியும். அப்போ இப்படி சொன்னால் மட்டும் தந்துட மாட்டாங்க. அதுக்கு மகிழ்ச்சி சொல்கிறாங்க, சைக்காலஜி சொல்கிறாங்க, பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார்.
பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார், மனமும் ஒவ்வார், எனினும் பேருலக அமைதிக்கும் பெண்ணினத்தின் விடுதலைக்கும் இந்த தியாகம் அவசியமாம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் ஓருலக ஆட்சின்னு ஒன்று வரும்பொழுது இதெல்லாம் வரும். அதனால் அந்த கான்செப்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, ஜாதி மதம் இனம் மொழி செல்வம் வறுமை, இன்றைக்கி நம்ம பணத்தால் கஷ்டப்படுறோம், அதெல்லாம் நம்ம அப்பா அம்மா பணக்காரங்க இருந்தால் நம்ம இன்றைக்கி நல்லா இருந்திருப்போம் இல்லையெல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லா வகையிலும் அதுதான். அப்போ ஓருலக ஆட்சியில் எல்லா திட்டங்களும் கொடுத்துருக்காங்க. அடிப்படை சிக்கலுக்கு தீர்வு இதுதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணத்தினால பெரிய சிக்கல். கவியில் சொல்கிறாங்க, வந்தன பணத்தினால் வாழ்க்கை தொல்லைகள் அப்படிங்கிற, வந்தன பணத்தினால் வாழ்க்கை சிக்கல்கள் அப்படின்னு இருக்கிறது. இப்போ பணம்ங்கிற ஒரு கருவியை ஒழிக்கிறது. அந்த காலத்தில் பண்டமாற்றுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி தான் பணம்ங்கிறது. அதை ஒழிப்பதற்காக மகிழ்ச்சி வந்து டோக்கன் சிஸ்டம் அப்படின்னு வெளியிருப்பாங்க. அன்றைக்கி உழைச்சிங்கன்னா அன்றைக்கி ஓரளவுக்கு ஆட்சி உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கும். அவ்வளோ உழைக்கலாம், உங்களுக்கு அந்த டோக்கன் இல்லை, யாருமே உழைக்காமல் இருக்க முடியாது. அப்படிங்கிறனால பணம் அப்படிங்கிறத ஒழிப்பதற்கு டோக்கன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்தா தான் டீட்டெயிலாக புரியும். மேலோட்டமாக 10 நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்ல முடியும். அடுத்து தங்கத்தினால் எவ்வளோ வாழ்க்கை சிக்கல் ஏற்படுது, சொந்தக்காரங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுது, ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். தங்கத்தினால் ஒரு பயனும் கிடையாது. ஓரளவு ஆட்சி வந்தால் தங்கத்துடைய மதிப்பை கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு. ஒரு இரும்பு கூட, ஒரு ஆணி கூட ஒரு கட்டையிலையோ ஒரு சேரில் பெஞ்சில் அடித்து எவ்வளவோ காலம் உழைக்குது, அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு. தங்கத்தினால் ஒரு பிரயோஜனம் இருக்கா? தங்கம் எங்கேயாச்சும் பயன்படுதா? கிடையாது. ஆனால் இது சொல்லும்போது லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, தங்கத்தினால ஒரு பயன் கிடையாது, அது வந்து பளபளப்பாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, மினுமினுப்பாக இருக்குது. அந்த மினுமினுப்பில் நம்ம மனசு மயங்கி அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து வச்சுருக்கோம் தவிர தங்கத்தினால ஒரு பயனும் கிடையாது. ஆனால் ஆமாம், கப்பல்கள்லாம் தங்கத்தில் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா தங்கம் துரு பிடிக்காது, அது ஒன்று தான் பிடிக்காது. இவங்க தரமாட்டாங்க, ஒரு 100 வருஷம் கழிச்சு தரணும். ஓரளவு ஆட்சின்னு ஒன்று வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஒரு அரசாங்க கட்டமைப்பு. ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு உலகத்தில் பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தினதுக்கப்புறம் தான் ஆதரவற்ற குழந்தைகளை எல்லாம் எடுத்து வளர்த்து அவங்கள ரோல் மாடல் ஆக்கி தான் மற்றவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து இப்படி படிப்படியாக தான் நடக்கும். அது 500 வருஷம் ஆகலாம், 1000 வருஷம் கூட ஆகலாம், ஆனால் அது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ தங்கத்துடைய மதிப்பை கேன்சல் செய்யப்படும். அதே போல் தனி உடைமை, வீடு சொத்து நிலம் எல்லாம் வச்சுருக்கோம். அப்போ மகிழ்ச்சி சொல்கிறாங்க, தம் உடைமை தனி மனிதனுக்கு உரிமையாக உள்ளவரை உலகில் சமாதானம் ஒருபோதும் நிலவாது. உடைமை தனி மனிதனுக்கு உரிமையாக இருக்கும் வரை உலகில் சமாதானம் ஒருபோதும் நிலவாது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்முடைய சொத்தை நான் யாருக்கு கொடுத்துட்டு போக, அப்போ வேற யாராவது எடுத்து, அப்போ என் பிள்ளைகள் தான் அதை அனுபவிக்கணும் நம்ம நினைக்கிறோம். அப்போ தனி மனிதனுக்கு எவ்வளோ வேணால் சொத்து, எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் சொத்துக்களை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சட்டம் இடம் கொடுக்குது. அதனால தான் கோடியாக அரசியல்வாதிகள் சம்பாதிச்சு அவங்க போய் நல்ல கணக்காக மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடாது. குறிப்பாக மகிழ்ச்சி சொல்லக்கூடிய திட்டம் என்னன்னா, பத்திரப்பதிவு அலுவலகங்களை மூட வேண்டும். ஆமாம், இன்னும் நம்மக்கிட்ட ஒரு வீடு இருக்குது, நிலம் இருக்குன்னா அதை விற்க முடியுங்கிறனால தான் அதுக்கு வேல்யூ இருக்குது. விற்கவே முடியாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அவரவர் நிலம் அவங்க இருக்கிறதுக்கு அனுபவிச்சுட்டு போகலாம். அப்போ இந்த சட்டம் வரும்பொழுது ஒரு நபர் அவருக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அவர் வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம், அவர் ஆயுசு இருக்குன்னா அந்த குழந்தைகளும் அனுபவிச்சுக்கலாம். அந்த குழந்தையோட ஆயுசு முடியும் பொழுது அந்த நிலமானது, அந்த வீடானது ஓரளவுக்கு ஆட்சிக்கு வரும். அப்போ எல்லாமே ஒரு கட்டத்தில் வரும்பொழுது அப்போ இந்த வீடு நிலம் சொத்துக்கள்னால அவர்களுடைய சிக்கல்களால் தீரும். அடுத்த போர் அப்படிங்கிறது சட்டவிரோதம் சொல்லி எந்த நாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. ஏன்னா எல்லா நாடுகளும் போருங்கிற மூலமாக அந்த விலங்கின பதிவிலேயே இருக்கிறாங்க, ப்ளஸ் ஆயுத வியாபாரங்கள் செய்கிறாங்க. அதனால் போர் சட்டவிரோதம் என்று சொல்லப்படலை. ஆனால் போர் மூலம்னால எவ்வளோ சிக்கல்கள் நம்ம இப்பயும் பார்க்குறோம். பெட்ரோல் விலை கூடுது, எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அப்போ இந்த சிக்கல்களெல்லாம் போருங்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பீரங்கி குழாய்கள் எல்லாம் தண்ணீர் போகும் குழாய்களாக மாற்ற வேண்டும் அப்படியெல்லாம் மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா பாவப்பதிவுகள். நம்முடைய பாவப்பதிவுகள்னாலேயே ஒரு பெரிய சிக்கல். என்னதான் ஓரளவு ஆட்சி எல்லாம் நம்ம செஞ்சாலும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினைகள் நமக்குள்ளே இருக்குது. அப்போது எதிர்பாராத சிக்கல்கள், வாழ்க்கையில் எதிர்பாராத சிக்கல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு முன்வினை தான் காரணம். அப்படி பட்டினத்தாருடைய பாடலில் கூட பார்த்துருப்பீங்க. அவர் மத்திய பிரதேசம் உஜ்ஜயினி போகும்போது அவரை கழுவேற்ற தண்டனை விதிப்பாங்க. உடனே அவர் சொல்வார், என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை, உன் செயலை என்று உணரப்பெற்றேன், பிறந்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கன வந்து மூண்டதுவே அப்படின்னு சொல்லி இதுதான் மகிழ்ச்சி சொல்லுவார். அப்போ பட்டினத்தார் அவ்வளோ பெரிய மகானுக்கே பார்த்தீங்கன்னா முன்வினையின் காரணமாக எதிர்பாராத சிக்கல் இருக்கும், மரண தண்டனை கொடுக்குற அளவுக்கு வருது. அப்போ அதைத்தான் மகிழ்ச்சி சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத சடனான திடீர் சிக்கல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் சஞ்சித கர்மம் தான், முன்வினை தான் அப்படிங்கிறார். அந்த வகையில் மகரிஷி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட கஷ்டப்பட்டிருப்பார். அந்த கதையை சொல்கிறேன். குடுவாஞ்சேரியில் இருந்த பொழுது அவர் இப்போ ஆரம்ப காலத்தில் பல ஊர்களுக்கு மகிழ்ச்சி பஸ்ஸில் போய் மன்ற இயக்கத்தை வளர்க்கும் பொழுது அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர், அந்த ஊர்க்காரர் தான், அதே ஊர்க்காரர் தான் அந்த குடுவாஞ்சேரியில் உள்ளவர். அவர் ரெண்டு சட்டை 2 பேண்ட்டு போட்டிருப்பார். 2 சட்டை நம்ம இமேஜின் 2 பேண்ட்டு போட்டிருந்தா எப்படி பாருங்க. அப்போ ஒரு கிறுக்கேன் அவர். ஆனால் ஃபோட்டோகிராஃபர்
அவர் மகரிஷிக்கு போகும்போது அவர் கூடயே பஸ்ஸில் அந்த டீமோடு அவர் சேர்ந்துக்குவார். மகரிஷி கூட வரவங்களாம் டிக்கெட் எடுத்துருவார். எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே நிகழ்ச்சி நடக்கும்போது இவரே போய் ஃபோட்டோ எடுப்பார். ஃபோட்டோ எடுத்து மக்கள்கிட்ட காசு வசூல் பண்ணி அந்த பணத்தை வசூல் பண்ணிட்டு ஃபோட்டோ அவங்களுக்கு அனுப்புறது இல்லை. இது மகரிஷி கிட்ட கம்ப்ளைண்ட்டாக வரும்பொழுது இந்த மாதிரி உங்கள் கூட வந்தவர் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவர் எங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்கல அப்படின்னு சொல்லி மகரிஷி கிட்ட பிரச்சனை வருது. அப்போ மகரிஷி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு பாவமும் பண்ணலை, என்ன அதே போல் என்னுடைய அப்பா அம்மாவும் எந்த ஒரு பாவமும் பண்ணலை. ஆனால் அதற்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் ஏதோ பண்ணியிருக்காங்க போல். ஆனால் அதை எல்லாமே கூட நான் துரியாதீத தவம் செஞ்சு எல்லாவற்றையும் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இல்லைப்பா, இன்னுமே உனக்கு பாவப்பதிவு அப்படிங்கிறது மிச்சம் இருக்குது அப்படின்னு அந்த இறைநிலை எனக்கு காட்டுறதுக்காகத்தான் இவரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வச்சிருக்கு. என்ன நானாக இவரை எங்கேயும் கூப்பிடுவதில்லை, அவராக வருவதனால தான் நாங்கள் அவருக்கு சேர்த்து நான் டிக்கெட் எடுத்து கூப்பிட்டு வரேன்னு சொல்லி மகரிஷி தனக்கு வந்த அந்த காணிக்கை பணத்திலேருந்து அந்த நண்பர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவார். அப்போது மகரிஷிக்கே பாருங்கள், மகரிஷி அப்புறம் யார் இப்போ நம்மளாக இருந்தால் ஏன் வர உனக்கு எதாவது நான் டிக்கெட் எடுக்கணும் அப்படி தான் அவர் விரட்டி விட்டுருவோம். மகரிஷி அந்த மாதிரி இல்லாமல் அவர் தானே உதாரணமாக வாழ்ந்ததுனால, மனபலம் பெற்று வாழ்ந்ததுனால அவர் அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இல்லை. அதை பயன்படுத்தி ஒரு பைத்தியக்காரன் கூட அப்போ இவரை ஏமாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போது அப்படி அவன் நினச்சா கூட மகரிஷி சொல்வார் இல்லையா, யாரும் எத்தகைய ஒரு கெடுதலும் யாருக்கும் விருப்பம் போல் செய்துவிட முடியாது, அவரவருக்கு வினைப்பதிவுகள் உள்ளடங்கி இருக்கிறது, தக்க காலம் வரும்போது கருவியாகி பயன்படுத்துது. அப்போ அந்த பைத்தியக்காரனுடைய அறிவில் அந்த அறிவை பயன்படுத்தி மகரிஷியுடைய முன்னோர்களுடைய பாவப்பதிவுகளை அந்த இடத்துல போக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான். அப்போது வாழ்க்கை சிக்கல்கள் தீரணும்னா முதல்ல ஓருலக ஆட்சின்னு ஒன்று வரணும். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம உலக சம்பந்தம் ஒரு புக்கை எடுத்து படித்து பார்க்கணும். அதை படித்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அவ்வளவு திட்டங்கள் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. டீ காப்பி கூட தேவையில்லைன்னு எழுதியிருக்காரு, ஆனால் நம்ம விடுறோமா? டீ காப்பி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நரம்புகளை செயற்கை முறையில் தூண்டி அப்போ இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன் ஏற்படும். அதனால் ஒரு பிரச்சனைகள் நமக்கு வரும். அதை படித்து பார்த்தா தான் நமக்கு என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன தீர்வு அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த வாய்ப்பு அளித்த ஆசிரியருக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.